அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி லாரன்ஸ் என்ன சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலுக்கு நான் வருவதும் வராதும் மக்கள் கையில் இருக்குது. மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை நான் செய்வேன். மக்கள் வான்னு சொன்னால் நான் வர தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸு. இப்போ 5 தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அதில் எந்த தொகுதியில் நிற்க வச்சாலும் அண்ணன் ஜெயிக்க போகிறது கன்ஃபார்மு. லாரன்ஸ் அண்ணனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களாம் லைக்கோ கமெண்ட்டோ போடுங்க. கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. நான் இதை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக போடலை, ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ லைக்ஸு கமெண்ட்ஸை விட நீங்கள் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது லாரன்ஸ் அண்ணனோட கேள்வி. அதே சமயம் நல்லது செய்கிறவங்களுக்கு ஆண்டவன் கை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ கை கொடுக்க வேண்டிய பொசிஷன் அந்த ஆண்டவன் பொசிஷனில் இருக்கிறது மக்கள் பார்த்து முடிவெடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவர் செய்வார். ஒரு நல்ல மனுஷன். இந்த சினி ஃபீல்டு அப்படிங்கிறத ஒன்று ஒதுக்கிடுங்க. அதை ஒதுக்கிட்டு அதை விட மேலாண்மையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாமனிதர். ஒரு சப்போர்ட் ப்ளீஸ். நான் அவருக்கு தான் சப்போர்ட், வேறு யாருக்கும் கிடையாது. நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். ஏன்னா 2017 நாங்கள் கேட்ட ஒரு ஹெல்ப்புக்கு இங்கே பவானியிலேருந்து கேட்டோம். அந்த ஹெல்ப்புக்கு அவர் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணார். கண் எதிராக அந்த ஹெல்ப் நடந்ததை நான் பார்த்தேன். ஒரு பையனுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா செலவையும் அவங்க தான் பார்த்தாங்க. அவர் மூலியமாக தான் பார்த்தாங்க. கண் எதிர்க்க பார்த்துருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட். அவ்வளோதான். இப்போ அந்த ஆசையில ஆசை என்ன வார்த்தைகள் தப்போம். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேல மரியாதை, மக்களுக்கு மேல மரியாதை போயிடும். ஸோ அதனால அரசியல் வரணும்னா அவரோட இருக்கிற பதிவை பற்றி பேசுறத ஃபஸ்ட்டு விடுங்கடா. ஃபஸ்ட்டு வேலையை பார்ப்போம்டா. நம்ம தலைவர் வரோம்னு சொல்லிட்டாங்க. ட்ரிப் போடுங்களா, நம்ம தான் ட்ரிப் போட்டுட்டாங்க.